இந்த வீடியோவில் சொல்கிற எல்லாமே எஜுகேஷனல் அண்ட் அவேர்னஸ் பர்பஸ்க்காக மட்டுமே இதை மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய மொபைலில் நீங்கள் சீக்கிரட்டாக உங்களுடைய லவ்வர்கிட்டயோ இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ பேசக்கூடிய கால்ஸ் எல்லாத்தையுமே மற்றவங்களால் கேட்க முடியும். அது உங்களுடைய மொபைலில் பேக்ரவுண்டில் ரெக்கார்ட் ஆகி அவங்களுடைய மொபைலுக்கு ஆட்டோமேட்டிக்காக அனுப்பி விட்டுரும். ஸோ அதை எப்படி பண்ணுறாங்க, அந்த மாதிரி பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்றது எல்லாத்தையுமே பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம மொபைலில் அந்த மாதிரி அனுப்புறதுக்கான எந்த ஒரு இதுவுமே காட்டவே காட்டாது. ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷனோ இல்லை நாம் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு வேவ் மாதிரி ஏதாவது காட்டுனதோ அந்த மாதிரி எதுவுமே காட்டாது. ஜஸ்ட்டு நார்மலாக உங்களுடைய மொபைலில் எப்படி நீங்கள் நார்மல் கால் பேசிட்டு கட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் பேக்ரவுண்டில் எல்லாமே ஸோ இந்த மாதிரி உங்கள் மொபைலில் பண்ணியிருந்தாங்கன்னா அதுலேருந்து எப்படி சேஃபாக இருக்கலான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்துடும். இந்த ட்ரிக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ஒர்க் ஆகுதா, இல்லை வேறு மாதிரி ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தனாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த ட்ரிக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி அவங்களுக்கும் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கள். இந்த ட்ரிக்கை பண்ணுறதுக்கு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த ஆப் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு வீடியோ கீழே இன்ஸ்டால்ன்ற இடத்துல கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும் ஃபஸ்ட்டு பேஜில். ஸோ இதில் சில பெர்மிஷன்ஸ் எல்லாமே கேட்கும், உங்களுடைய மொபைலோட ஆக்சஸ் எல்லாமே கேட்கும். ஸோ அது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு உள்ளே என்ட்ரு ஆனீங்கனாலே இங்கே ஃபஸ்ட்டு பேஜில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அது மேலே கிளிக் பண்ணுங்கள். அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா லிங்க் டு ட்ராப் பாக்ஸ், லிங்க் டு கூகுள் ட்ரைவ்னு இருக்கும். ஸோ அந்த கூகுள் ட்ரைவ் மூலிமா தான் மற்றவங்களுக்கு போகும். ஸோ அதில் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே லிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இடத்துல உங்களுடைய மெயில் ஐடி, அதாவது என் பக்கத்தில் இருக்கிற மெயில் ஐடியை நான் போட்டிருக்கேன். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க ஓகே ஆயிடுச்சு. ஓகே ஆனதும் மேலே பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆட்டோ சிங்க்னு இருக்கு இல்லையா, அதை மட்டும் ஆன் பண்ணி விட்டால் போதும். இதுக்கப்புறம் நம்மளோட மொபைலில் பேசுகிறது எல்லாமே அவங்களுக்கு ஸ்டோர் ஆகிடும். இதில் இன்னொரு மைனஸ் இருக்குது. அது இந்த நோட்டிஃபிகேஷன் வராமல் எப்படி பண்ணுறாங்கன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னே பாருங்கள், அது இன்ஸ்டால் பண்ணாலுமே நம்மளுக்கு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் காட்டும் நம்ம சைடில் ரெக்கார்ட் ஆகுது அப்படின்றது. அதுவே அந்த ஆப்புக்குள்ளே மறுபடியும் போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே ஆனில் இருக்கும். இதை எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டா போதும். நம்மளோட சைடில் பேக்ரவுண்ட்லேயும் சரி, இதுக்கு முன்னே காட்டு சரி அந்த நோட்டிஃபிகேஷன் அந்த மாதிரியும் சரி, எந்த ஒரு இதுவுமே பேக்ரவுண்டில் காட்டவே காட்டாது. அதனால் நம்ம சைட்லேருந்து ரெக்கார்ட் ஆகுறது நம்மளுக்கே தெரியும். இப்போ நான் அதை லைவாகவும் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ என் கையில் இருக்கிற மொபைலில் எல்லாத்தையுமே நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி நான் சொன்ன எல்லா ப்ரொசீஜருமே செஞ்சுட்டு இப்போ செஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் நான் 198க்கு நான் கால் பண்ணுறேன். கால் பண்ணதும் பாருங்கள் அட்டன் பண்ணியாச்சு. ஓகே பாருங்கள், இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. அதாவது ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு, பட் நமக்கு தெரியாது. பேக்ரவுண்டில் ஏதாவது பாருங்கள் நோட்டிஃபிகேஷனோ இல்லை ஏதாவது ரெக்கார்ட் ஆகிற மாதிரியான ஒரு எதுவுமே தெரியாது. ஜஸ்ட்டு நம்ம நார்மல் கால் எப்படி போதோ அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம அதை கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிட்டு ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள். ரிஃப்ரெஷ் பண்ண உடனே நம்ம இதில் பேசணும் இல்லையா, நான் டெமோவுக்காக உங்களுக்கு காட்டினேன். பட் ஆனால் நீங்கள் உங்களோட லவர்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க, அது எல்லாமே ரெக்கார்ட் ஆகி இதில் ப்ளே ஆகும். இப்போ பாருங்கள், நான் டெமோவுக்காக பேசுனது பாருங்கள் அப்படியே இதில் ப்ளே ஆகும். இப்போது பார்த்தீங்களா, நம்ம அங்கே அதாவது பேசின எல்லாமே இதில் ப்ளே ஆகுது. நம்ம இந்த மொபைலில் ஜஸ்ட் லிங்க் மட்டும் தான் பண்ணோம், அது பேக்ரவுண்டில் ரெக்கார்ட் ஆகுது, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ இதுலேருந்து நம்ம சேஃபாக இருக்கணும்னா உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸுக்கு போயிடுங்க. செட்டிங்ஸில் போயிட்டு ஆப்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். ஆப்ஸ்ன்னு சர்ச் பண்ண உடனே உங்களுடைய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிடுற எல்லா ஆப்ஸுமே வந்துடும். ஸோ இதில் உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஆப்ஸ் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். அதாவது நம்மளுக்கு தேவையில்லாத, நம்மளுக்கே தெரியாமல் ஏதாவது ஆப்ஸ் இருக்கான்னு பாருங்கள். என்னுடைய மொபைலில் இப்போ நான் உங்களுக்கு அந்த எது மூலியமாக ரெக்கார்ட் ஆச்சோ அந்த இதை காட்டுறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, கால்ஸ் பாக்ஸ்னுட்டு இது ரெண்டுமே நமக்கு சம்மந்தமே இல்லை, நமக்கு யூஸ் ஆகாத ஆப், எனக்கு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த ஆப்ஸை உடனே டெலீட் பண்ணி விட்ருங்க. டெலீட் பண்ணிவிட்டிங்கன்னா, இப்போ நான் டெலீட் பண்ணிட்டேன், என்கிட்ட இருந்த அந்த ஆப்பை நான் டெலீட் பண்ணிட்டேன். டெலீட் பண்ண உடனே பாருங்கள், இப்போ நார்மலாக நான் கால் பேசுகிறேன். சேம் முன்னே என்ன பண்ணமோ அதே ப்ரொசீஜர் தான் 198க்கு மறுபடியும் கால் பண்ணியிருக்கேன். இப்போ கட் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் ரிஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அது எந்த ஒரு இதுவுமே நம்ம சைடில் மறுபடியும் நம்ம என் கையில் இருக்கிற இன்னொரு மொபைலில் எதுவுமே சேவ் ஆகாது. ஏன்னா நம்ம அதில் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி நம்ம அதிலேருந்து சேஃபாக இருக்கலாம். ஸோ இந்த ட்ரிக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ.